டேஸ்டியாக இருக்குது. சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம வீட்டில் பொதுவாக இட்லி தோசைனா ஒரு சட்னி, சாம்பார், பொடி இதெல்லாம் வச்சு நம்ம தொட்டு சாப்பிட்றது நார்மலாகவே. ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் செஞ்சு காட்ட போகிறேன். இது கும்பகோணம் கடப்பா. தஞ்சாவூர்லலாம் ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ். இது வந்து எல்லா டிஃபன்ஸுக்குமே தொட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு குருமா ஃப்ளேவர்ஸோட ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியில் 3 ஸ்டெப் இருக்குது. மொதல் ஸ்டெப் வந்து நம்ம பருப்பையும் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து வேக வைக்க போகிறோம். லைட்டர் எங்கே வச்சேன்? இவ்வளோ தூரமாக வைக்கிறது லைட்டர். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேன். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்து இதில் நான் வந்து 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்க்குறேன். இது 125 ml கப் மெஷர்மெண்ட். இது ஜஸ்ட்டு ஒரு தடவை கழுவிட்டு தான் நான் வந்து இங்கே வச்சுருக்கேன் கப்பில். இதில் நான் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஜஸ்ட்டு கட் பண்ணி பாதியாக கட் பண்ணி தோலோடு நான் இதில் போட போகிறேன். நல்லா சுத்தமாக கழுவிட்டு கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நான் ஏன் தண்ணியில் வச்சேன்னா வாஷ் பண்ண உடனே தண்ணியில் வச்சா உங்களுக்கு கலர் மாறாமல் இருக்கும். இப்போ அடுத்து இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதுவும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு அதையும் சேர்த்துட்றேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பருப்பு கம்ப்ளீட்டாக முழுகிடுச்சு பாருங்கள். பட் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன். ஏன்னா உருளைக்கிழங்கும் வேகணும் இல்லையா? பருப்பு உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. அஞ்சு விசில் வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி இப்போ குக்கரை திறக்கிறேன். பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. ஸோ உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்திருக்கு. தனியாக எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நான் உருளைக்கிழங்கு மட்டும் எடுக்கிறேன் செப்பரேட்டாக. இதில் ஸ்கின் ரிமூவ் பண்ணிடணும் அப்புறமா. ஸோ இதுலேருந்து நம்ம பருப்பு எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ 2வது ஸ்டெப் என்னென்னா மசாலா பேஸ்ட்டை அரைச்சிக்கணும். இப்போ இதுக்கு வந்து மிக்சர் ஜாரில் இங்கே பாருங்கள் ஒரு சின்ன கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் அது சேர்க்குறேன். இதோடு சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா. சப்போஸ் உங்களுக்கு கசகசா கிடைக்கல, உங்கள்கிட்ட இல்லைன்னா இது இல்லாமையே கூட நீங்கள் செய்யலாம். நிறைய கண்ட்ரீஸில் கசகசா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் அது இல்லாமையே நீங்கள் செய்யலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 6 பல் பூண்டு அதுவும் சேர்க்குறேன். ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி நறுக்கி சேர்க்குறேன். இப்போது காரத்துக்கு நான் ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு காரம் அவ்வளோ வேண்டான்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதெல்லாம் போட்ட பிறகு இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல மையாக அரைக்க போகிறேன். செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனை வருது. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். உருளைக்கிழங்கு ஆறிடுச்சு. இப்போ நான் தோல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு கையிலேயே லைட்டாக இதை வந்து மேஷ் பண்ண போகிறேன். உங்களுக்கு அந்த பேபி ஊரில் யூஸ் பண்ணா கூட அது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சின்ன உருளைக்கிழங்கு வீட்டில் இருக்குன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இப்படி லைட்டாக, ரொம்பலாம் மேஷ் பண்ண வேண்டாம், லைட்டாக அப்படி பண்ண போகிறோம். ஸோ உருளைக்கிழங்க மசிச்சாச்சு. அடுத்தது தாளிக்கிறது தான். தாளிக்கிறதுக்கு நல்ல ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். முதல்ல நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலை, இதோடு சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரே ஒரு அன்னாசிப்பூ, அடுத்து 1 டீஸ்பூன் சோம்பு இதையும் நான் சேர்க்குறேன்.
ஸோ இது லைட்டாக வரப்பட்டு ஒரு நல்ல வாசனை வரும்போது இதில் நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணுறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். இது நல்லா மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு அடுத்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். இதில் நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்க்குறேன். ஸோ வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் அதெல்லாம் ஆக தேவையில்லை. கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்த பிறகு நீங்கள் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போ சேர்த்திங்கன்னா உங்களுக்கு தக்காளி கொஞ்சம் குயிக்காக வெந்துடும். நான் எப்போவுமே சொல்கிறது தான், உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தக்காளி போட்ட பிறகு ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அது வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிடலாம். மசாலா போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ மசாலா போட்ட பிறகு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. ஏன்னா அந்த பச்சை வாசனைலாம் போகணும். தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறேன். மிக்ஸி ஜாரில் இருக்கிற மசாலா தண்ணியில் கூட இதில் நீங்கள் சேர்த்து கொதிக்க விடலாம். வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. கடாயை மூடிட்டு ஃப்ளேம் ஒரு மீடியம் லோவில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். 5 நிமிஷம் கழித்து நம்மளோட மசாலா பாருங்கள், நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம இந்த வேக வச்ச பருப்பு இதில் ஆட் பண்ணோம். கட்டி ஆயிடுச்சு பாருங்கள் பருப்பு நல்லா. ஆனால் நல்லா குழைய இந்த மாதிரி வேக வச்சா தான் உங்களுக்கு வந்து இந்த குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும். ஜஸ்ட்டு அப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். பருப்பை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ நம்ம இதில் நல்லா தண்ணி சேர்க்கணும். ஏன்னா ஒரு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ரொம்ப திக்காத மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா சிறுபருப்பு திக்காயிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது கொதிக்க கொதிக்க நல்லா பிளெண்ட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன். பாருங்கள், நல்லா கொஞ்சம் டைல்யூட் பண்ண பிறகு கன்சிஸ்டன்சி பாருங்கள் சூப்பராக இருக்குது. கடாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், குழம்பு சூப்பராக நல்லா கொதித்து வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து முன்னாடியே மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து லோவில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. சிம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா பேலன்ஸ் ஆகி நம்மளோட கிரேவி சூப்பராக இருக்கும். 10 நிமிஷம் நல்ல சிம்மில் கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நம்மளோட கும்பகோணம் கடப்பா வாசனை அப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த கும்பகோணம் கடப்பாவை வந்து இட்லி வச்சு தான் சர்வ் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து தோசை, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக இல்லை தாராளமாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அடுத்தது நாங்கள் டேஸ்டிங் தான். நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் அடக்க முடியல. சரி,
நல்ல சூடான பஞ்சு மாதிரி இட்லி மேலே இந்த கும்பகோணம் கடப்பாவை ஊற்றி, சரி இப்போ நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. நல்லா கொஞ்சம் தாராளமாக தான் எடுத்துக்க போகிறேன். சான்ஸே இல்லை, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அற்புதமாக இருக்குது. சூப்பரோ சூப்பர். டேஸ்டெல்லாம் அமோகமாக இருந்ததுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் யூஸ்வலாக வீட்டில் செய்கிற குருமாக்கு பதிலாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி அடுத்த வாட்டி இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.